வணக்கம். இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவு செய்திகள். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் 4வது ஆசிய அலைசறுக்கு சாம்பியன்ஷிப் போட்டி ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. ஆசிய அலைசறுக்கு சாம்பியன்ஷிப் போட்டிக்கான அறிமுக நிகழ்ச்சி சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி, விளையாட்டுத்துறை செயலாளர் அதுல்யா மிஸ்ரா, விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் செயலர் மேகநாதன், இந்திய அலைசறுக்கு கூட்டமைப்பின் தலைவர் அருண் வாசு ஆகியோர் பங்கேற்றனர். மாமல்லபுரத்தில் நடைபெறும் அலைசறுக்கு போட்டியில் 20 நாடுகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்க உள்ளனர். இந்த நிகழ்ச்சியில் இந்தியாவின் முதல் சர்ஃபிங் மலர் வெளியிடப்பட்டது. அதன்பின் இந்திய அணியினர் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர். நிகழ்ச்சியில் பேசிய தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி, இந்தியாவிலேயே முதல் முறையாக ஆசிய அளவிலான அலைசறுக்கு போட்டியை தமிழகத்தில் நடத்த உள்ளதாகவும், இதற்காக 3,30,00,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அந்தமானின் நாடார் உறவின் முறை சங்கம், சவுந்தரபாண்டியனார் இளைஞர் நற்பணி மன்றம் ஆகியவற்றின் சார்பில் காமராஜரின் 123வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. பள்ளி வளாகத்தில் உள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. காமராஜர் பள்ளியில் நடைபெற்ற இந்த விழாவில் சங்க தலைவர் பொன்ராஜ், செயலாளர் முனியசாமி, பொருளாளர் மீனாட்சி சுந்தரம், துணைத் தலைவர் பாலமுருகன், இணை செயலர் முத்துக்குமார், அமைப்பாளர் வரதராஜன் மற்றும் இளைஞர் அணியைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே இரவு நேரத்தில் நடைபெறும் மண் கடத்தலை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கெங்கவள்ளி அருகே வலசை கல்பட்டி ஓடையில் இருந்து இரவு நேரங்களில் கடம்பூர் வழியாக கிரவல் மண் லாரி மூலம் கடத்தப்பட்டு வருகிறது. இவ்வாறு மண் கடத்துவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து கெங்கவள்ளி வட்டாட்சியர் நாகலட்சுமியிடம் கேட்டபொழுது விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் பண்ணைகளில் வளர்க்கப்படும் கறிக்கோழிகளுக்கு கூடுதல் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே விருவீட்டில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் அணி சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சங்கத்தின் நிறுவனர் ஈசன் முருகசாமி தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் கோழி முட்டைக்கு உற்பத்தி விலை நிர்ணயிப்பது போல் கறிக்கோழிகளுக்கும் விலை நிர்ணயிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். கறிக்கோழி வளர்ப்புக்கு 1 கிலோவிற்கு கூலியாக 15 ரூபாய் நிர்ணயம் வலியுறுத்தி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே பட்டியல் சமூக மக்கள் குடியிருப்பு பகுதியில் மாவட்ட ஆட்சியர் அருணா திடீர் ஆய்வு செய்தார். ஆலங்குடி அருகே நகரம் ஊராட்சியில் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணா, மாவட்ட திட்ட அலுவலர் திருவரங்குளம் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆகியோருடன் ஆய்வு மேற்கொண்டார். அரசு திட்டத்தின் கீழ் கட்டப்படும் வீடுகளை அவர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பயனாளிகளிடமும் ஒப்பந்தக்காரர்களிடமும் வீடுகள் குறித்த விவரங்களை கேட்டறிந்தார். தாழ்வாக செல்லும் மின் கம்பிகளை மாற்றியமைக்க கீரமங்கலம் உதவி மின் பொறியாளரை நேரில் அழைத்து உத்தரவு பிறப்பித்தார். குடிநீர் தொட்டியையும் ஆய்வு செய்த பின் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே மேற்பண்ணைக்காடு அரசு மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர்களின் பணி மாறுதலை அறிந்த மாணவ மாணவியர் கண்கலங்கியது நெகிழ்ச்சியடைய செய்துள்ளது. ஆலங்குடி அருகே மேற்பண்ணைக்காடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11 ஆண்டுகளாக பணியாற்றிய ஆசிரியர்கள் பால்பாண்டி, பூங்குழலி, பொன்வடிவு ஆகியோருக்கு வெவ்வேறு பள்ளிகளுக்கும் இடை மாறுதலில் செல்ல உத்தரவு வந்துள்ளது. அந்த உத்தரவுடன் பள்ளிக்கு வந்த ஆசிரியர்களை சூழ்ந்து கொண்ட மாணவர்கள் வேறு இடத்திற்கு மாறி செல்லக்கூடாது என்று கண்கலங்கி கேட்டுக்கொண்டனர். பள்ளியில் 100 விழுக்காடு மாணவர்களின் தேர்ச்சிக்கு காரணமான ஆசிரியர்கள் இருந்ததையும் அவர்கள் நினைவு கூர்ந்தனர். மாணவ மாணவிகளுக்கும் சமாதானம் கூறி கலங்கிய கண்களுடன் ஆசிரியர்கள் விடை பெற்றனர். இந்த ஆசிரியர்கள் மாணவர்களின் மனங்களில் நிறைந்திருக்கிறார்கள் என்பதற்கு இதுவே சான்றாக அமைந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் முரப்பநாடு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் ஆற்று மணல் திருடியவரை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்துள்ளனர். முரப்பநாடு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் ஆற்று மணல் திருடிய களியாவூரைச் சேர்ந்த பெருமாள் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். அவரை குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் பரிந்துரையின்படி மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் உத்தரவிட்டார். இதையடுத்து குண்டர் தடுப்பு சட்டத்தின் பெருமாளை சிறையில் அடைத்தனர். கோவை உக்கடம் புல்லுக்காடு பிலால் எஸ்டேட் சாலையில் முகக்கவசம் அணிந்து கொண்டு வாகன பதிவெண்ணை மறைத்துக் கொண்டும் வந்து காய்கறிகளை திருடி செல்லும் திருடனின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன.
நாள்தோறும் வியாபாரம் முடிந்த பிறகு வணிகர்கள் காய்கறிகளை தார்பாய் போட்டு மூடிவிட்டு செல்வது வழக்கம். இப்படி சென்ற ஒருவர் காலையில் வந்து பார்த்தபோது காய்கறிகள் கூடையோடு மாயமானதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சியில் இரவில் இருசக்கர வாகனத்தில் முகக்கவசம் அணிந்து வந்த கொள்ளையன் காய்கறிகளை கூடைகளோடு எடுத்துக்கொண்டு வாகனத்தில் சென்றது தெரியவந்தது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் காமராஜர் பிறந்தநாளையொட்டி தேர்வில் சிறப்பிடம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் பாராட்டு விழா நடைபெற்றது. உத்தரமேரூர் வட்டத்திற்குட்பட்ட 13 பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வுகளில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவியர் 55 பேருக்கு சான்றிதழ்களும் கேடயம் வழங்கப்பட்டனர். இந்த விழாவில் அரசு பள்ளி ஆசிரியர்கள், உத்தரமேரூர் ரோட்டரி சங்க இயக்குநர் விவேகானந்தன், நுகர்வோர் பாதுகாப்பு கூட்டமைப்பின் இயக்குநர் செல்வகுமார், மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் மேலாண்மை குழு உறுப்பினர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்ட நாடார் ஐக்கிய சங்கத்தின் சார்பில் காமராஜர் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. செஞ்சி நாடார் சங்க கட்டடத்தில் அமைந்துள்ள காமராஜர் முழு உருவ சிலைக்கு சங்கத்தின் கௌரவ தலைவர் பால்ராஜ், முன்னாள் தலைவர் சேவியர் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் செஞ்சி வட்டார நாடார் ஐக்கிய சங்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு கரும வீரர் காமராஜருக்கும் மரியாதை செலுத்தினர். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாநகராட்சியில் முறைகேடாக பணி நியமனங்கள் நடைபெற்றதாக கூறி பாஜக இளைஞர் அணியினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் தண்ணீரை பீச்சியடித்து காவல்துறையினர் கலைத்தனர். திருவனந்தபுரம் மாநகராட்சியில் பணி நியமனங்களில் நடைபெற்ற முறைகேட்டிற்கு பொறுப்பேற்று மேயர் ஆர்யா பதவி விலக வேண்டும் என போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். தடுப்புகளின் மீது ஏறி வன்முறையில் ஈடுபட்டவர்கள் மீது தண்ணீரை பீச்சியடித்தும் தடியடி நடத்தியும் காவல்துறையினர் கலைத்தனர். திருநெல்வேலி மாவட்டம் கண்ணநல்லூரில் 1000 பேருக்கு அன்னதானம் அளித்து பெருந்தலைவர் காமராஜர் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கண்ணநல்லூர் பொதுமக்கள் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் இளைஞர்கள் மேல தாளங்களுடன் ஆடி பால்குடம் எடுத்து வந்து பெருந்தலைவர் சிலைக்கு அபிஷேகம் செய்து மாலை அணிவித்து கொண்டாடினர். பின்னர் கல்மாணிக்கபுரம் முதியோர் இல்லத்தில் முதியோருக்கு உணவளித்துவிட்டு தொடர்ந்து இரவில் 1000 பேருக்கு அன்னதானம் அளித்தனர். இதில் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள், குழந்தைகள், பெரியவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை திருவொற்றியூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் கரும வீரர் காமராஜர் பிறந்த நாளையொட்டி கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கமும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. விடுதலை போராட்ட தியாகி திலக் சாஸ்திரியின் மகளும் உதயம் மக்கள் சேவை மையத்தின் நிறுவனருமான லட்சுமி ராஜாராம் ஏற்பாட்டில் காமராஜர் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் காங்கிரஸ் கமிட்டியின் மாநில துணைத் தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி, காவல் ஆய்வாளர் ரஜினீஷ் ஆகியோர் கலந்து கொண்டு காமராஜரின் உருவப்படத்தையும் திறந்து வைத்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கும் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி நடத்தப்பட்டு அவற்றில் வெற்றி பெற்றவர்களுக்கும் பதக்கமும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. நாகர்கோவிலில் வங்கிகளில் கடன் பெற்று தருவதாக கூறி 3,23,00,000 ரூபாய் மோசடி செய்தவரை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய கோரி கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். புரட்சி பாரதம் கட்சி திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் நெல்சன் தலைமையில் அளித்த மனுவில் நாகர்கோவில் நேசமணி நகரைச் சேர்ந்த அமர்நாத்திடம் வங்கிக் கடன் பெற்று தருவதாக கூறி திருச்சியைச் சேர்ந்த சிவசங்கர் 3,23,00,000 ரூபாயை மோசடி செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக கன்னியாகுமரி மாவட்ட குற்றப்பிரிவில் வழக்கு பதிந்தும் அவரை கைது செய்து விசாரிக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார். சிவசங்கரை கைது செய்து அவரிடம் இருந்து பணத்தை மீட்டு தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகாரில் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகூர் நேசமணியை சேர்ந்த அமர்நாத் என்பவரிடம் திருச்சியை சேர்ந்த சிவசங்கர் என்பது லோன் வாங்கி தருவதாக தான் ஒரு நிறுவனம் நடத்தி வருவதாக லோன் வாங்கி தருவதாக கூறி 33 கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமை உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தொடங்கி வைத்தார். ஒட்டன்சத்திரத்தில் நடைபெற்ற முகாமிற்கு திண்டுக்கல் மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெயபாரதி தலைமை வகித்தார். உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி முகாமை தொடங்கி வைத்து பிறப்பு இறப்பு சான்றிதழ்களை விண்ணப்பித்தோருக்கும் வழங்கினர். மாவட்ட ஆட்சியர் சரவணன் முகாமை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த வள்ளிமலையில் பள்ளி மாணவர்களுக்கான சதுரங்க போட்டிகள் நடைபெற்றன. வள்ளிமலை அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கான சதுரங்க போட்டியை தலைமை ஆசிரியர் சிங்காரவேலு தொடங்கி வைத்தார்.
இதில் 127 மாணவர்களும் 96 மாணவிகளும் பங்கேற்று ஆர்வத்துடன் சதுரங்கம் விளையாடுகின்றனர். 4 பிரிவுகளாக இப்போட்டி நடைபெற்றது. இதில் முதல் 3 இடங்களை பிடிக்கும் மாணவ மாணவிகள் மாவட்ட அளவிலான சதுரங்க போட்டிகளுக்கும் தகுதி பெறுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் காமராஜர் பிறந்தநாள் விழாவையொட்டி அவர் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மதுராந்தகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நடத்திய விழாவில் காமராஜர் உருவப்படத்திற்கும் திருமாவளின் தந்தை தொல்காப்பியன் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் விடியல் வேலவன், அப்பாதுரை, ஆசிரியர் மூர்த்தி, ஒன்றிய செயலாளர்கள் கதிரவாணன், பன்னீர்செல்வம், தயாநிதி, மதுராந்தகம் நகர செயலாளர் கிட்டு பிரபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அரசின் பல்வேறு சேவைகள் அனைத்தும் மக்களையும் நேரடியாக சென்றடைய உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களை தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். அதன் ஒரு பகுதியாக காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் கோவூரில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் அமைச்சர் தாமோ அன்பரசன், பாலு, கலைச்செல்வி ஆகியோர் கலந்து கொண்டு மக்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள மேல் தொம்பியைச் சேர்ந்த செந்தில்குமார் மக்காச்சோளம் பயிரிட்டுள்ளார். வழக்கம் போல் பணியில் ஈடுபட்டிருந்த போது திடீரென்று பாம்பு ஒன்று நெளிவதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து ஆத்தூர் தீயணைப்பு துறையினருக்கும் செந்தில்குமார் தகவல் தெரிவித்தார். ஆத்தூர் தீயணைப்பு நிலைய அலுவலர் அசோகன் தலைமையிலான வீரர்கள் 6 அடி நீளம் உள்ள மலைப்பாம்பை நீண்ட போராட்டத்திற்கு பின் லாவகமாக பிடித்தனர். அதன் பின்னர் வனத்துறையினரிடம் மலைப்பாம்பு ஒப்படைக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் காமராஜரின் 123வது பிறந்தநாள் விழா தலைமை ஆசிரியர் சசிகலை குமாரி தலைமையில் நடைபெற்றது. இதில் நதியா, விஸ்வநாதன், துரை ஆகியோர் கலந்து கொண்டு காமராஜரின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகள் காமராஜரை பற்றிய கட்டுரை, கவிதை, பாட்டு போட்டி, பேச்சு போட்டிகளில் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கும் SM ஜுவல்லரி சார்பில் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த புள்ளூர் கனகநாச்சியம்மன் கோவில் முதல் வாணியம்பாடி வரை அரசு நகர பேருந்து இயங்கி வருகிறது. வாணியம்பாடியில் உள்ள பள்ளி, கல்லூரிகளுக்கு இந்த பேருந்தில் மாணவ மாணவியர் செல்கின்றனர். குறிப்பிட்ட நேரத்தில் பள்ளி, கல்லூரிகளுக்கு செல்ல வேண்டும் என்பதால் பேருந்தில் இடம் இல்லை என்றாலும் கூட ஆபத்தான நிலையில் படியில் தொங்கியபடி மாணவர்கள் பயணம் செய்து வருகின்றனர். படியில் தொங்கியபடி செல்லும் போது சாலைகளில் காலணிகளை உரசி செல்கின்றனர். இந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் இந்த தடத்தில் கூடுதல் பேருந்துகள் இயக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள விவசாய நிலங்களுக்குள் வன விலங்குகள் புகுந்து தொடர்ந்து சேதப்படுத்தி வருகின்றது. சங்கரபாண்டியன் என்பவருக்கு சொந்தமான நிலத்திற்குள் புகுந்த காட்டு யானை கூட்டங்கள் அங்குள்ள வாழை, தென்னை ஆகியவற்றை சேதப்படுத்தியுள்ளனர். குலை வெட்டுவதற்கு தயாராக இருந்த வாழைகளை யானைகள் சேதப்படுத்தியுள்ளதால் அவருக்கு பேரிழப்பு ஏற்பட்டுள்ளது. பலமுறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் போராட்டம் நடத்தப்போவதாக விவசாயி சங்கரபாண்டியன் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். நாகர்கோவிலில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை மேயர் மகேஷ் தொடங்கி வைத்தார். 13 துறை சார்ந்த அதிகாரிகள் இந்த முகாமில் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றனர். முகாமில் அளிக்கப்படும் மனுக்கள் மீது 45 நாட்களில் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 7 வரை இந்த முகாம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் மண்டல தலைவர்கள் அகஸ்டினா, கோகிலவாணி ஆகியோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் வஉசி சந்தை அருகே உள்ள காமராஜர் சிலைக்கு திமுக, அதிமுக, காங்கிரஸ், நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினரும் பல்வேறு அமைப்பினரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தினர் அதிதா ஆக்னல்ஸ் தலைமையில் ஊர்வலமாக வந்து காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் தூத்துக்குடி மாநகராட்சியில் சுமார் 25 இடங்களில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இன்று இரவு 8:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.